அனைவருக்கும் வணக்கம். டெட் எக்ஸாம் பற்றின அப்டேட்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லாருமே டெட் ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறது ஒரு பக்கம் இருக்கும்போது, இன்னொரு பக்கம் ரெண்டு மிக முக்கியமான கேள்விகள் எல்லார்ட்டையுமே இருக்குது. இதற்கான பதிலை அரசு எப்போ தெரிவிக்க போகிறாங்க அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எல்லாருமே ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. அதே சமயத்தில் இது இல்லாமல் இன்னும் இரண்டு முக்கியமான கேள்விகள் முன்னாடி வருது. ஒன்று, 75 மார்க் எடுத்தால் பாஸ் அப்படின்ற அப்டேட் அரசு தரப்பிலிருந்து வெளியாகுமா? அதுக்கான அப்டேட் கொடுப்பாங்களா? டெட் பாஸ் மார்க் அப்படின்றது ரெடியூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி, மிக முக்கியமான கேள்வி எழுந்திருக்கு. அந்த கேள்வி, இரண்டாவது கேள்வி என்னன்றது பார்த்துடலாம். ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னாக்க, இந்த பாஸ் மார்க் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய எக்ஸாம்லேயே 96% கேள்விகள் தவறுன்னு சொல்கிறாங்களே, அப்போ எக்ஸாம் வச்சு இந்த ரிசல்ட்டு வெளியாகுமா ஆகாதா அப்படின்னு இன்னொரு கேள்வியும் எழுந்திருக்கு. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, 75 மார்க் எடுத்தால் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்டேட் வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. ஸோ அங்கே நாடாளுமன்றத்தில் குளிர்கால கூட்டத்தொடரில் முக்கியமான முடிவு எடுக்கப்படும். டெட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்க, தற்போது ஆசிரியர் பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் கட்டாயமாக டெட் எழுதணும். என்சிஆர்டி விதிமுறைகள் படி டெட் பாஸ் பண்ணியிருக்கணும். அப்போ தான் அவங்க பணியில் இருக்க முடியும். இல்லைன்னா 2 வருஷத்துக்குள்ளே நீங்கள் எழுதி பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய நீதிமன்ற தீர்ப்பு வந்துச்சு. அந்த தீர்ப்பு அடிப்படையில் எல்லாருமே பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை எதிர்த்து நிறைய வழக்குகள் தொடுக்கப்பட்டது, நிறைய கோரிக்கை மனுக்களோட வச்சாங்க. தமிழ்நாட்டில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தினாங்க. அமைச்சர் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. அந்த ரிப்போர்ட் கூட சிஎம் கிட்ட சப்மிட் பண்ணாங்க, அது தெரியும். இது இல்லாமல் இந்த இஷ்யூ தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இந்தியா முழுசு இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்கள்லேயும் சேம் ரூல் தான். ஸோ அப்போ டெட் பாஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் எல்லாருக்குமே இருக்குது. அது எல்லாமே சேர்த்து ஒட்டுமொத்தமாக பிரதமரே இதை பற்றி கேட்டிருக்காரு. இது சம்மந்தப்பட்ட அப்டேட் இதுக்கு இந்த இந்த என்சிஆர்டி விதிமுறைகளில் சில திருத்தங்கள் கொண்டு வர போகிறாங்க, இல்லைன்னா சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தளர்த்தப்படும், சில தளர்வுகள் கொடுக்கப்படும், இவங்களுக்கெல்லாம் தேவையில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவங்கெல்லாம் டெட் பாஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் நடந்தது என்னவோ, இதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசல, இது சம்மந்தப்பட்ட எந்த அப்டேட்டுமே கொடுக்கல. குளிர்கால கூட்டத்தொடர் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்துருச்சு. ஸோ அதனால் அரசு தரப்பிலிருந்து, அதாவது இது திருத்துறதோ, இது எப்படி போஸ்டிங் போட போகிறாங்க அப்படின்ற எந்த அப்டேட்டுமே இல்லை. இப்போ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருமே டெட் எழுதி பாஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. இப்போ இது அப்படியே இந்த டெட்டு பாஸ் மார்க்கோட பொருத்தி பாருங்கள். 75 மார்க் எடுத்தால் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை கேட்டிருக்காங்க. இப்போ ஆசிரியர்களுக்கு வேறு வழியே இல்லை, அரசுக்கும் வேறு வழியே இல்லை. மாநில அரசு முழுக்க ஆசிரியர்களுக்கு சப்போர்ட்டான முடிவு தான் எடுப்பாங்க. ஸோ அதனால் ஸ்பெஷல் டெட் கொடுக்குறது, மார்க் ரெடியூஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான ஏதாவது ஒரு வேலையை பண்ணால் மட்டும்தான் டெட் பாஸ் பண்ண முடியும். ரைட்டா? இந்த ஆசிரியருடைய வெறுப்பிலிருந்து அரசு தப்பிக்கும். ரைட்டா? ஸோ அதற்காக எடுக்கக்கூடிய முடிவுகளில் மிக முக்கியமான முடிவு என்ன அப்படின்னா, ஸ்பெஷல் டெட்டு. அது எடுத்தாச்சு. அது உங்களுக்கே தெரியும். அது எத்தனை டெட்டு வரப்போகுது, ஸ்பெஷல் டெட் எல்லாமே தெரியும். இது இல்லாமல் டெட் பாஸ் மார்க் அப்படின்ற மார்க்கை 75 மார்க் எடுத்தால் பாஸ் அப்படின்ற அப்டேட் கண்டிப்பாக வரப்போகுது. இதில் நீங்கள் சந்தேகமே பட வேண்டாம். சூழ்நிலை அப்படி இருக்குது, சொல்லிட்டாங்க அப்படிலாம் சொல்லலை. சூழ்நிலை அப்படி இருக்குது, வேறு வழி இல்லை. 75 மார்க் எடுத்தால் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட்டை கொடுப்பாங்க. இது ஏதோ எல்லாரும் கோரிக்கை வச்சதுக்காக கொடுக்குறாங்களா, அல்லது அரசு பள்ளியில் வேலை செய்து கொண்டிருக்கும் ஆசிரியர்களுக்கு டெட் பாஸ் பண்ணணுன்றதுக்காக கொடுக்காங்களான்றதை தாண்டி இந்த நடைமுறை வரப்போகுது. ஏன்னா இது டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்றதுனால, இது ஒரு தகுதி தேர்வு என்பதனால இதுக்கு இந்த மார்க் போதுமானது. பல மாநிலங்களில் இந்த நடைமுறை இருக்குது அப்படின்ற அடிப்படையில் இது கொண்டு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அப்படின்ற விஷயத்த, மிக அதிகம் இல்லை, கொண்டு வரதுக்குண்டான சாத்தியக்கூறுகள் அதிகம். ரைட்டா? அதனால் இதுக்கு கண்டிப்பாக இது நடக்கும். ரெண்டாவது விஷயம், இந்த டெட்டு என்னங்க 96% கேள்வி தப்புன்னு சொல்கிறாங்க, எல்லா கேள்வியும் தவறுன்றாங்களே, அப்படி எதுவும் தெரியலையே அப்படின்ற மாதிரி நீங்கள் நிறைய பேர் நினைக்கலாம். கொஷின் பேப்பர் டெஸ்ட் எழுதுன எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த கொஷின் பேப்பரில் வந்திருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னாக்க, கிட்டத்தட்ட 6 வினாக்கள். சில இந்த சயின்ஸ் மேஜருக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க 5 வினாக்கள் தவறாக இருந்துச்சு, எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். ஸோ இந்த அடிப்படையில் சொல்லும்போது 5 அல்லது 6 வினாக்களுக்கு மட்டும்தான் ஆன்சர்ஸ் சேஞ்ச் ஆகலாம்.
ரைட்டா? அதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. ஆனால் 96% தவறு அப்படின்றது எதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னாக்க, இங்கிலீஷ் மீடியம், அதாவது டிரான்ஸ்லேட் பண்ணதில் தமிழுக்கு இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்கக்கூடியது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் நிறைய இருந்துச்சு. ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வந்து எப்படி கருத்தில் கொள்வாங்க அப்படின்னாக்கா, மீனிங் மாறாமல் இருக்கக்கூடிய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ்க்கு கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. மீனிங், அதாவது ஒரு 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 வேர்டில் ஒரு எழுத்து இல்லைன்னாலும் அதே பொருள் தான், அதே மீனிங் தான் வருது அப்படின்ற பட்சத்தில் அதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. சில இதுக்கு வந்து இந்த ஒரு எழுத்து மாறினாலே மீனிங் மாறுது அப்படின்ற மாதிரியான கேள்விகளுக்கு கிரேஸ் மார்க் அந்த மாதிரி கொடுத்து அவங்களுக்கு கூடுதல் மதிப்பெண்கள் கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது, அந்த கொஷின்ஸ்க்கு மட்டும். ஸோ இந்த அடிப்படையில் கூடுதல் மதிப்பெண்கள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இந்த 2 பாசிபிலிட்டிஸ் தான். எக்ஸாமே கேன்சல் பண்ணிவிடுவாங்க, புது எக்ஸாம் வைப்பாங்க, இது ரிசல்ட் வருமா வராதா, இதில் வந்து எக்ஸாம் நல்லா பண்ணியிருக்கிறவங்க ரிசல்ட் வரணும்னு எதிர்பார்ப்பாங்க. சிலருக்கு வந்து கொஞ்சம் பார்டரில் எஜ்ஜில் இருக்கும்போது ஒன்று இந்த 75 மார்க் பாஸ் கொடுப்பாங்களா, இல்லை எக்ஸாம் கேன்சல் பண்ணிட்டு புது எக்ஸாம் வைப்பாங்களா, அந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. கண்டிப்பாக எக்ஸாம் கேன்சல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இந்த கரெக்ஷன்ஸ்க்கு வந்து இந்த மாதிரியான சொல்யூஷன்ஸ் வருவதற்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, பார்ப்போம். ஆனால் ரிசல்ட் வந்து இந்த மாத இறுதிக்குள்ளே கொடுத்துருவாங்க, அதில் எந்த டவுட்ஸும் கிடையாது அப்படின்ற விஷயத்த சொல்லிக்கிறேன். நன்றி. மேலும் புதிய அப்டேட் மற்றும் புதிய தகவல்களுடன் அடுத்தடுத்த வீடியோக்கள் சந்திக்கிறேன். நன்றி.